காட்சி ஒன்றே தொழுகையின் முக்கியத்துவங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கியா ரிஹானா? வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கேன். ஹோம்வொர்க்கெல்லாம் அப்புறம் எழுதிக்கலாம். அசர்ல நேரமாச்சு, வா ரிஹானா தொழுகலாம். ரொம்ப நேரமா ஹோம்வொர்க் எழுதிய கைனா ரொம்ப வலிக்குது. நான் தொழுக வரல. நீ போய் தொழுவு ஃபர்கானா. இப்படி எந்த காரணத்தையும் சொல்லி தொழுகை விடக்கூடாது ரிஹானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள், நமக்கும் இறை மறுப்பவர்களுக்கும் உள்ள வேறுபாடு தொழுகையாகும். அதை விட்டவர் காஃபிராகி விட்டார். நூல் திர்மிதி. அது மட்டும் இல்லை ரிஹானா, இப்படி கை வலிக்குது கால் வலிக்குது சாக்கு போக்கு சொல்லி தொழுகை விடுறதுக்கு அனுமதி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ நின்று தொழுவு, முடியலையா உட்காந்து தொழுவு, அதுக்கும் முடியலன்னா படுத்துக்கிட்டாச்சு தொழுவுன்னு சொன்னாங்க. ரிஹானா, நாம தான் தொழுவையில் இவ்வளவு அலட்சியமாக இருக்கோம். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட இறுதி நேரத்தில் கூட தொழுகை என்று தான் சொல்லி இருந்தாங்க. அவங்க கால் வீங்கும் அளவுக்கு தொழுகுவதை பார்த்து அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதே, பிறகு ஏன் இப்படி கால் வீங்கும் அளவிற்கு தொழுகிறீர்கள் என்று கேட்கும்போது அதற்கு நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் இனி இறைவனுக்கு நன்றி மிக்க அடியானாக இருக்க வேண்டாமா என்று சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அவங்க தன்னோட இறுதி காலத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் கூட 2 நபித்தோழர்களுக்கு மேலே கையை போட்டுக்கொண்டு நடக்க கூட முடியாமல் அவங்க கால் நகமெல்லாம் தரையில் கீறி கொண்டு அந்த 2 நபித்தோழர்களுக்கு நடுவில் தொங்குனபடியே ஜமாத் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிக்கு வந்தாங்க. அப்போது நாமும் நம்முடைய இறுதி மூச்சு வரை தொழுகையை நிலைநாட்டி கொண்டே தான் இருக்கணும். சரி, இனிமே நானும் தொழுகை அவசியம் சரியாக தொழுகிறேன் இன்ஷா அல்லாஹ். காட்சி 2 குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவதை பற்றியது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பாங்க சொல்கிறாங்களே ஃபர்ஹானா, டிவி சவுண்டை குறை. பாங்க சொன்ன நிஃப்ரஸ், பாங்க சொன்னா டிவி சவுண்டை மட்டும் குறைச்சா போதுமா, என்ன தொழுக வேண்டாமா? இப்போதானே பாங்க சொல்லியிருக்காங்க, உடனே தொழுணுமா? நான் அப்புறமா தொழுதுக்கிறேன். அப்போ நான் தொழுவ போகிறேன். இரு, நானும் வரேன். சரி வா, நிஃப்ரஸ் தொழுதுட்டாளான்னு போய் கேட்போம். சரி வா போய் கேட்போம். அப்புறமே தொழுறேன்னு சொன்னியே, தொழுதியா? இல்லை தொழுவுல. அடுத்த பக்கத்துக்கு பாங்கே சொல்லிட்டாங்க. தொழுகை என்பது நீ நினைச்ச நேரத்துக்கெல்லாம் தொழுவக்கூடாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 4வது அத்தியாயத்தில் 103வது வசனத்தில் சொல்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முக்மினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை முக்மின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீ தொழுகை நேரத்தை எங்கு அடைந்தாலும் உடனே நீ தொழுதுவிடு, ஏனெனில் நேரப்படி தொழுகையை நிறைவேற்றுவதில் தான் சிறப்புள்ளது. நூல் புகாரி 3366.
காட்சி 3 அல்லாவை ஏன் வணங்க வேண்டும் என்பதை பற்றியது. இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாரும் வந்து தொழுகையுடன் சிறப்புகளை சொன்னீங்களே, இந்த சிறப்பெல்லாம் இருக்கட்டும், நாமே அல்லாஹ் வணங்கணும். உன் உடம்புல 2 கை இருக்கே, அது வேலை செய்யுதா? என் 2 கையும் நல்லா தான் வேலை செய்யுது. உன் உடம்புல 2 காலும் நல்லா நடக்க வருதா? என் 2 காலால நல்லா நடக்க வருது. உன் கண்ணால எல்லாத்தையும் பார்க்க வருதா? என் கண்ணால எல்லாத்தையும் பார்க்க வருது. உன்னால நல்லா மூச்சு விட முடியுதா? என்னால நல்லா மூச்சு விட முடியுது. அப்படின்னா இது எதுவுமே செய்ய முடியாத ஒரு மனுஷனை பார்த்து நீ என்ன சொல்லுவ? அவர்களை ஜனாசான்னு சொல்லுவோம். அப்படியா? அப்ப அல்லாஹ் சொல்றத கொஞ்சம் கேளு. எஸ் அலூனக அன்னீர் ரூஹ், முஹம்மதே உயிரை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறனர். குலீர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, உயிர் என்பது எனது இறைவனின் கட்டளைப்படி உள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான். இது எல்லாமே அல்லாஹ் செஞ்ச உயிர் என்ற அருளால தான் வேலை செய்யுது. அதனால அவனுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டாமா? கண்டிப்பா செலுத்த வேண்டும். சரி, நான் உடனே போய் தொழுகிறேன். இனிமே நான் சரியாக தொழுகிறேன் இன்ஷா அல்லாஹ். இனிமே